அவள் வருவாளா சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு ரொம்ப சூப்பரான ஒரு ப்ரமோ ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். லக்ஷ்மியும் மித்ராவும் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்க அப்போது மனிஷா அதை பார்த்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிடுறாங்க. பாருங்க ஆண்டி, மித்ரா பக்கத்தில் லக்ஷ்மி மனைவின்ற அந்தஸ்தில் எவ்வளோ அழகாக உட்காந்துட்டு இருக்கான்னு பாருங்கள். அந்த இடத்துல நான் இருக்க வேண்டியது, ஆனால் அந்த லக்ஷ்மி அதை பறிச்சுக்கிட்டா. அதையெல்லாம் எனக்கு அது கிடைக்கிற வரைக்கும் என் மனசு நிம்மதியாகவே இருக்காது, நிம்மதியாக என்னால் தூங்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. மனிஷா, நீ ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகுற? எல்லாருக்கும் ஒரு டைம் வரும், அதை நாம் சரியாக யூஸ் பண்ணிக்கிட்டா நாம் நினைக்கிறது நடக்கும். நீ டென்ஷன் ஆகாத அப்படின்னு சொல்ல ஒரு பக்கம் ஜானு அந்த இடத்துக்கு வராங்க. ஜானுவை பார்த்ததுமே விவேக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. ஜானு, எனக்காக தான் நீ வந்தியா? என்னோட காதலை நீ புரிஞ்சுக்கிட்டியா அப்படின்னு சொல்ல, ஆமாம் புரிஞ்சுக்கிட்டேன். உன்னோட லவ்வை புரிஞ்சுக்கல, உன்னோட பைத்தியக்காரத்தனத்தை புரிஞ்சுக்கிட்டேன். நான் வீட்டுக்கு வரமாட்டேன், யாருக்கும் தெரியாமல் போயிடுவேன், என்னை தேடாதீங்க அப்படின்னு பைத்தியக்காரத்தனமாக பேசிட்டு வந்தல்ல, அதெல்லாம் சரியில்லை. நீ யோசிக்கிற முறை தப்பு, மாற்றிக்கோ அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொன்னதுமே விவேக் சரி எப்படியும் வந்துட்டல, உள்ளே போகலாம் வா அப்படின்னு கையை பிடிக்கிறாங்க. உடனே நான் உன்கிட்ட பேசுறதுக்காக தான் வந்தனே தவிர இப்படி கையை பிடிச்சி சுத்துறதுக்காக வரல அப்படின்னு சொல்ல, நீ கையெல்லாம் பிடிக்க தேவையில்லை, அதுக்கான அவசியமும் இல்லை, என் பக்கத்தில் இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நீ வா அப்படின்னு கூட வர சொல்லி கூப்பிடுறாங்க. அப்போது ஜான் ரொம்ப கோபமாக இருப்பாங்க. உனக்கு பிடிக்கல, அப்புறம் ஏன் இந்த ட்ரெஸ் போட்டுட்டு வந்த, ஏன் திரும்பவும் பிடிக்காத மாதிரி நடிக்கிற அப்படின்னு கேட்டுட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் வனிஷா தேவியானி கிட்ட சொல்கிறாங்க, இன்னும் எவ்வளோ நேரம் இங்கே இருக்கிறது ஆண்டி, நாம் இங்கே இருக்கிறதுல என்ன யூஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, சொல்ல முடியாது மனிஷா, ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைக்கலாம். லக்ஷ்மியை கெட்டவளாக காமிச்சு மித்ராவோ உன் பக்கம் திருப்புறதுக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்கும், கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே வேலண்டைன்ஸ் டே செலிப்ரேஷன் அந்த ரிசார்ட்காக ஓப்பனிங் செரிமனி பற்றி பேசுகிறாங்க. அப்போது லக்ஷ்மி மித்ராவை பற்றி சொல்கிறாங்க, அவங்கள கெஸ்ட்டாக இன்வைட் பண்ணியிருக்கிறத பற்றி அவங்கள பற்றி இன்ட்ரோ கொடுப்பாங்க. அப்போது இங்கே ஒரு கேம் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேமை பற்றி சொல்கிறாங்க. அதில் லேடிஸ் கிட்ட அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த ஒரு பேப்பரில் எழுத சொல்லுவோம். அதை பற்றி ஜென்ஸ் கிட்ட கேட்போம். அதில் யார் அவங்க ஒய்ஃப்க்கு பிடிச்ச விஷயத்த நிறைய கரெக்டாக சொல்கிறாங்களோ, அவங்க ஒய்ஃபை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ அதை கரெக்டாக சொல்கிறாங்களோ அவங்க தான் வின்னர் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கேமை லக்ஷ்மி மித்ராவையும் கலந்துப்பாங்க. அதில் மித்ரா தான் லக்ஷ்மிக்கு என்னெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு ரொம்ப கரெக்டாக சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் கேட்டதுமே மனிஷா ரொம்பவே டென்ஷன் ஆகிடுறாங்க. என்ன இது, இப்படி எல்லாமே கரெக்டாக சொல்கிறானே இவன், எப்படி இவனுக்கு லக்ஷ்மி பற்றி இந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு லக்ஷ்மி மனிஷா ரொம்ப கோபமாக இருப்பாங்க. மித்ரா கிட்டே இதை பற்றி கேட்கலான்னு போகிறாங்க. அது எப்படி மித்ரா இவ்வளோ கரெக்டாக லக்ஷ்மி பற்றின விஷயத்த நீ சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க. ஒருத்தரை ரொம்ப பிடிச்சாதான் இந்த மாதிரிலாம் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ உடனே மித்ரா சொல்கிறாங்க, அதெல்லாம் ரொம்ப சாதாரணமாக கவனித்த விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்கும் லக்ஷ்மிக்கும் இடையில அப்படி என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அவளோட விருப்பு வெறுப்பு எல்லாமே உனக்கு நல்லா தெரிஞ்சிருக்கே அப்படின்னு சொல்லும்போது, சாதாரணமாக கவனித்த விஷயம்னு சொன்னால் கூட மனிஷா கேட்கவே மாட்டாங்க. இதெல்லாம் ஏன் இவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிற அப்படின்னு கேட்க, இல்லை மித்ரா, சாதாரணமாக கவனித்த விஷயமா இருந்திருந்தா இவ்வளோ தெளிவாக உனக்கு ஞாபகம் இருந்திருக்காது. ஒரு விதமான ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால தான் ஒவ்வொருத்தருக்கும் உங்கள் ரெண்டு பேருக்கும் இடையில இந்த மாதிரி உனக்கு நல்ல ஞாபகம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே லக்ஷ்மி சொல்கிறாங்க, ஆமாம் மனிஷா, நீ சொல்கிறது உண்மைதான், எங்கள் ரெண்டு பேருக்கும் நடுவில் ஒரு ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் இருக்க தான் செய்யுது. அதனால தான் ஒருத்தருக்கு நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கோம் எல்லா விஷயத்தையும். அவரோட மனசு என்னன்னு எனக்கும் தெரியும், என்னோட மனசு என்னன்னு அவருக்கும் தெரியும். அதனால தான் இத்தனை விஷயம் சரியாக பொருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அதை பற்றிலாம் நீ பேச வேண்டாம். உங்கள் ரெண்டு பேருக்கும் முன்னாடியே நாங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணியிருக்கோம், எங்கள் ரெண்டு பேரோட மனசும் ஒன்றா சேர்ந்துடுச்சு. என்னோட விருப்பு என்ன அப்படின்னு எல்லாமே மித்ராவுக்கு தெரியும். அவன் எல்லாத்தையுமே கரெக்டாக ஞாபகம் வச்சுருப்பான். நாங்கள் ரெண்டு பேருமே ஏற்கனவே ஒன்றாயிட்டோம். வேணும்னா இப்போ நான் அதை அவனுக்கு ப்ரூவ் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்ல லக்ஷ்மி, என்னது ப்ரூவ் பண்ணி காமிக்க போறியா அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் வேண்டாம் மனிஷா அப்படின்னு சொல்ல, இல்லை நான் கண்டிப்பாக ப்ரூவ் பண்ணி காமிக்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனிஷா என்ன பண்ணுறாங்கன்னா, நாங்கள் ரெண்டு பேரும் எந்த அளவுக்கு ஆழமாக லவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு உனக்கு தெரியணும்ல, இப்போவே என்னோடய விருப்பத்தை எல்லாத்தையும் நான் பேப்பரில் எழுதுகிறேன், அதை நீ
மித்ரா கிட்ட கேளு, என் மனசில் இருக்கிறத ஒவ்வொன்றா கரெக்டாக வந்து மித்ரா சொல்லிடுவான். சொல்ல முடியலன்னா நீ கண்டிப்பாக வருத்தப்படுவ அப்படின்னு சொல்ல, பழைய சினிமா ஹீரோயின் மாதிரி அழ ஆரம்பிச்சிருவ அப்படின்னு சொல்ல, நமக்கிடையே இருக்கிற வந்துட்டு லவ் உண்மையா இல்லையா அப்படின்னு கண்டிப்பாக நீ சந்தேகப்படுவ அப்படின்லாம் மித்ரா சொல்கிறாங்க. அதெல்லாம் எதுக்கு, எங்களுக்குள்ளே இருக்கிற காதல் எந்த அளவுக்கு புனிதமானது அப்படின்னு எனக்கு தெரியணும், அதில் எந்த சந்தேகமும் எனக்கு வராது, நான் இப்போ எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனிஷா என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாத்தையும் வந்து எழுதுகிறாங்க. ஒரு பக்கம் தேவியானி வந்து சொல்லுவாங்க, ஆனால் அதெல்லாம் கேட்கவே மாட்டாங்க. இந்த உலகத்துக்கு தெரியலனாலும் பரவாயில்ல, இந்த லக்ஷ்மிக்கு மட்டும் என்னோட மதிப்பு என்ன, எங்கள் 2 பேரோட லவ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு தெரியப்படுத்தணும், அது எந்த அளவுக்கு வலிமையானது அப்படின்னு தெரியப்படுத்தணும் அப்படின்னு வந்துட்டு மனிஷா ரொம்ப வேகமாக எல்லாத்தையும் எழுதிட்டு, இதெல்லாம் நான் எழுதியிருக்கேன், இதெல்லாம் நீ மித்ரா கிட்ட கேளு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு இப்போ இதெல்லாம் தேவையா மனிஷா அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி கேட்க, நீ முதல்ல அவர்கிட்ட இதெல்லாம் கேளு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம காதலை பற்றி லக்ஷ்மிக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க சொல்லி சொல்கிறாங்க. நீ இவ்வளோ ஆர்வமாக இருக்கிறதுனால சரி நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி கேட்குறாங்க. மித்ரா சார், மனிஷாக்கு பிடிச்ச கலர் என்ன அப்படின்னு கேட்க கொஞ்ச நேரம் மித்ரா யோசிக்கிறாங்க. என்ன மித்ரா யோசிக்கிற, கேட்ட உடனே சொல்ல வேணாமா, யோசிக்கிற அளவுக்கு நம்மளுடைய லவ் ஒன்றும் அவ்வளோ வீக் கிடையாது, எனக்கு பிடிச்ச கலர் என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்ல, மனிஷாக்கு பிடிச்ச கலர் பிளாக் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி பாத்தியா, யோசிக்காமல் எப்படி உடனே சொன்னான்னு பாத்தியா அப்படின்னு மனிஷா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஷின், மனிஷாக்கு பிடிச்ச ட்ரெஸ் என்ன அப்படின்னு கேட்க மித்ரா ரொம்ப நேரம் யோசிக்கிறாங்க. இது என்ன மித்ரா இவ்வளோ நேரம் யோசிக்கிற, இவ்வளோ வருஷமாக லவ் பண்ணுற, நீ வந்துட்டு எனக்கு பிடிச்ச ட்ரெஸ் என்னன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்க உடனே பால் கவுன்னு சொல்கிறாங்க. மனிஷா எழுதுனது அது கிடையாது மித்ரா சார், பால் கவுன். உடனே அதை சொன்னதுமே வந்துட்டு மனிஷா சொல்கிறாங்க, பால் கவுன் ஃபங்க்ஷனுக்காக போடுறது, அது எனக்கு பிடிச்ச ட்ரெஸ் கிடையாது, எனக்கு எந்த ட்ரெஸ் பிடிக்கும் அப்படின்னு கூட உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் லக்ஷ்மி, சரி மனிஷா இன்னும் நிறைய கொஸ்டின் இருக்குல்ல அதெல்லாம் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, மித்ரா சார் மனிஷாக்கு பிடிச்ச டிஷ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. மித்ரா ஒரு நிமிஷம் யோசிக்கிறாங்க. எதையாவது சொல்லிடாத மித்ரா அப்படின்னு மனிஷா சொல்ல, மனிஷாக்கு பிடிச்சது மட்டன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது எனக்கு பிடிச்சது மட்டனா, மட்டன் இல்லை மித்ரா, எனக்கு மீன் தான் ரொம்ப பிடிக்கும், எனக்கு என்ன பிடிக்கும், எந்த டிஷ் பிடிக்கும்னு கூட உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்ல ரொம்ப கோபமாக வந்து மனிஷா வந்து பேசுவாங்க. மித்ரா நீ ஏதாவது சொல்லிடாத, மனிஷாவுக்கு பிடிச்ச இடம் என்ன அப்படின்னு வந்துட்டு லக்ஷ்மி வந்து கேட்குறாங்க. குறைஞ்சபட்சம் எதையாவது சரியாக சொல்லு மித்ரா அப்படின்னு வந்து மனிஷா வந்து சொல்கிறாங்க. லக்ஷ்மி முன்னால் என்னை அவமானப்படுத்தாத அப்படின்னு மனிஷா சொல்ல, இந்த முறை நான் சரியாக சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனிஷாவுக்கு பிடிச்ச இடம் கோவா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மித்ரா இது கோவாவா, எனக்கு பிடிச்ச இடம் பாரிஸ்னு உனக்கு தெரியாதா, எத்தனை முறை நான் சொல்லியிருப்பேன், இருந்தும் வந்து உனக்கு ஞாபகத்திலே இல்லையா அப்படின்னு சொல்ல, லக்ஷ்மி ஒரு பக்கம் சிரிச்சுக்கிட்டே சரி கடைசி கேள்வி கேட்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்க உடனே மனிஷா வந்துட்டு, வேண்டாம் லக்ஷ்மி, இங்கே யாருக்கு யார் மேலே லவ் இருக்குது அப்படின்னு எனக்கு தெளிவாக தெரிஞ்சிருச்சு, இன்னும் கேள்வி கேட்டு என்ன நானே அவமானப்படுத்திக்க விரும்பல அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஐயோ மனிஷா, அதனால தான் நான் முன்னாடியே சொன்னேன், இப்படிப்பட்ட சிச்சுவேஷன் வரும் தான் நான் வேண்டான்னு சொன்னேன், நீ தான் பிடிவாதம் பிடிச்ச, இப்போ பாரு உனக்கு தானே அவமானம் அப்படின்னு லக்ஷ்மி சொல்லிட்டு இருக்காங்க. அவரோட மனசுல என் இடம் எந்த அளவுக்கு கீழே போயிட்டு இருக்கு அப்படின்னு எனக்கு இவ்வளோ நாளாக வந்து தெரியல அப்படின்னு வந்து மனிஷா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுவாங்க. அதுக்கப்புறம் அங்கே இன்னொரு பக்கம் இன்னொரு கேம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து அங்கே பேசிகிட்டு இருப்பாங்க. உடனே வந்துட்டு லக்ஷ்மி வந்து மனிஷா கிட்ட சொல்கிறாங்க, லவ்னா நீ என்ன நினச்சிட்ட, 4 மெசேஜ் அனுப்புறது, நிறைய கிஃப்ட் கொடுக்கறது, எல்லாருக்கும் முன்னாடியும் லவ் பண்ணுறோம் அப்படின்னு விளம்பரப்படுத்திக்கிறதுன்னு நினச்சிக்கிட்டியா, மனசு ரெண்டும் ஒத்து போகணும், அப்படிப்பட்டவங்களுக்கு தான் உண்மையான லவ் கிடைக்கும், காதலோட அர்த்தம் தெரியாமல் உன்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கு மித்ரா சார் கண்டிப்பாக கிடைக்கவே மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போது மனிஷா வந்து சொல்கிறாங்க, பார்த்தீங்களா ஆண்டி, அவள் எவ்வளோ பெருமையாக வந்து பேசிட்டு போகிறான்னு பார்த்தீங்களா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எவ்வளோ ஓவர் கான்ஃபிடென்ஸாக பேசிட்டு போகிறா பாருங்க அப்படின்னு சொல்ல, இது எல்லாமே மித்ரா மேலே நீ வச்சுருந்த நம்பிக்கை உடஞ்சதுனால தான் லக்ஷ்மிக்கு இந்த வாய்ப்பே கிடைச்சிருக்கு, மித்ரா சரியாக இருந்திருந்தால் லக்ஷ்மிக்கு இந்த மாதிரி பேசுகிற வாய்ப்பே கிடைச்சிருக்காது, பரவாயில்ல மனிஷா, நம்மளோட சுச்சுவேஷன் இப்போ இந்த மாதிரி இருக்குது, கண்டிப்பாக அது மாறும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பெஸ்ட் கப்பலுக்கான அவார்டை வந்துட்டு மித்ராக்கும் லக்ஷ்மிக்கும் வந்து கொடுக்குறாங்க. அதனால நீங்கள் வந்துட்டு லக்ஷ்மிக்கு வந்து ப்ரொப்போஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உங்களோட ஸ்டைலில் நீங்கள் வந்து லக்ஷ்மிக்கு ப்ரொப்போஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னதுமே மித்ராவுக்கு வந்து கொஞ்சம் ரொமான்டிக்காக லக்ஷ்மி கிட்ட பேச ஆரம்பிச்சிருவாங்க. லக்ஷ்மி, நாம் சின்ன வயசுலேருந்தே நிறைய பூ வந்து பார்த்துருக்கோம், ஆனால் எல்லாத்துலேயுமே மல்லிகை பூ தான் வந்து ரொம்ப எல்லாருக்கும் அதிகமாக பிடிக்கும், அது ஏன் தெரியுமா, ஏன்னா அது ரொம்ப தூய்மையானது, முத்துக்களை ஏன் நாம் விரும்புகிறோன்னு தெரியுமா, அதில் எந்த கலங்கமும் இல்லாமல் உருவாகிறது, நீ அது மாதிரி தான் லக்ஷ்மி, மல்லிகைப்பூ மாதிரி தூய்மையானவ, நல்ல முத்து போல்
இல்லாதவன், அதனால தான் உன்னை யாராவது பார்த்தாலே வந்து பிடிச்சிடும், மனசார காதலிக்கணும்னு தோணும், வாழ்நாள் முழுசும் சேர்ந்து இருக்கணும்னு தோணும், என் கூட இருப்பியா, உன்னை கண்ணில் வச்சு நான் பார்த்துப்பேன் அப்படின்னு வந்து மித்ரா வந்து லக்ஷ்மி கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து மனிஷா பார்த்ததுமே ரொம்பவே வந்து டென்ஷன் ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் மாஸ்க் போட்டுட்டு எல்லாரும் வந்து டான்ஸ் ஆடுறாங்க. மித்ராவும் லக்ஷ்மியும் வந்து டான்ஸ் ஆடுவாங்க. அப்போது அந்த இடத்துக்கு போயிட்டு எல்லாருமே வந்து டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. ஜானு, விவேக், அதுக்கப்புறம் சஞ்சனா, ஆகாஷ்னு எல்லாருமே வந்து டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துக்கு பிரவீன் வராங்க. இவங்களுக்கு இந்த அவார்ட் கிடைக்கிறதுக்கு தகுதியே இல்லை அப்படின்னு மித்ராவையும் லக்ஷ்மியையும் வந்து சொல்கிறாங்க. ஒரு பக்கம் சஞ்சனா அவங்களோட லவ் பற்றி வந்துட்டு லக்ஷ்மி கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.